இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் மினி விளாக் தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? 1.5 மாசம் அங்க இருக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். திருப்பி ஜூன் மாசம் தான் இங்க மகாராஷ்டிரா வர மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணிருக்கு. இந்த 1.5 மாசத்துல நம்ம எங்கேயாவது வெளியே போவோம் இல்லையா? அதாவது சர்ச்சுக்கு போறது, கல்யாண ஃபங்க்ஷன் நிறைய வருது, அது போக ஷாப்பிங் எங்கேயாவது போவோம், ஃபேமிலி ட்ரிப் போவோம். இதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டால் தானே நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு 4-5 டாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சு. நான் எப்பவுமே ஒரு கடையில் ரெகுலராக எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த கடைக்கு தான் வந்தோம். போன வாட்டி இந்த கடைக்கு வரும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் கலெக்ஷன் இல்லை, மாடல்லாம் அவ்வளோ ஒன்றும் நல்லாவே இல்லை. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோடைய மாடல், குவாலிட்டி, கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக நான் வந்து ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தேன். என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத ப்ரைஸ் ரேஞ்சோட அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போவே ரொம்ப லென்த்தாக போயிட்டு அதுக்கு தான். எனக்கு பொதுவாக அம்ப்ரெல்லா கட்டிங் டாப் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெருசாக ஆடாக தெரியாது. ஆனால் கடையில் ஓப்பன் டாப்புமே 2-3 காமிச்சாங்க. அதோடைய கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனலாக ஓப்பன் டாப்லேயும் நான் 2 வந்து சூஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன ட்ரெஸ்ன்னு அப்படின்னா அந்த ஷராரான்னு சொல்கிறாங்களே அதுதான். அது எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னே பார்த்துட்டே வாங்காமல் விட்டுருவேன். ஆனால் இந்த கடையில் அதுவுமே நிறைய இருந்துச்சு. சரி மேலே வச்சு தான் பார்ப்போம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 ட்ரையல் பார்த்தேன். வச்சதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நமக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். உங்க யாருக்கெல்லாம் ஷராரா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஷராராவோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2000 கிட்ட வந்திருந்தது. கலர்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோல கண்டிப்பா என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படிங்கறத காமிக்கிறேன். பை, டேக் கேர்.